தமிழ்நாடு அரசியலில் இப்போ மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் மேடைகளில் விமர்சனங்கள் பார்க்கறது சகஜம்தான். ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லை மீறும் போது தான் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களின் பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி அவர் பேசிய ஒரு விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியாவில் முழுக்க முழுக்க தீயா பரவிட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன பேசினார், யார் யாரெல்லாம் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அண்ணாமலை இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு, அதனை பற்றிய தகவல் இந்த சின்ன பதிவில். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கமலாயத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கலந்துக்கிட்டு பேசினார். அப்போது அவர் பேசின அந்த வார்த்தைகள் தான் இப்போது சர்ச்சையின் மையப்புள்ளியாக மாறியிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, செத்த மாட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை செய்யலாமே, ஆனால் செத்த மனிதனின் தோளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தத்துவத்தோடு ஆரம்பித்தவர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய உலகமாக இது மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என தேடுபவர்களின் ஆட்சி நடக்கிறது அப்படின்னும், வீட்டில் போய் அம்மாவிடம் கேட்டால்தானே அப்பா யார் என்று சொல்வார், அதை சட்டமன்றத்தில் தேடினால் எப்படி அப்படின்னு மிக கடுமையான சர்ச்சைக்குரிய வகையில் முதலமைச்சர் விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு. இந்த பேச்சு வெளியானதுமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களமே இப்போ பத்திட்டு எரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். முதலமைச்சரின் குடும்பத்தையும் தாயாரையும் விமர்சித்ததுக்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் குவிய தொடங்கியிருக்கு. உடனடியாக களத்தில் இறங்கிய அமைச்சர் வன்னியரசு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் குறித்தும் அவரது குடும்பம் குறித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசிய அநாகரிகமான பேச்சு கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு ஒரு காட்டமான கேள்வியும் முன் வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நயினா நாகேந்திரனின் பேச்சுக்கு எதிராக டிஜிபி அலுவலகத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களும் இந்த பேச்சை ரொம்பவே கண்டிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை அநாகரிகமாக்கும் பேச்சுகள் தொடர்ந்து அரங்கேறுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது நயினா நாகேந்திரம் அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி முதலமைச்சர் விஜய் அவர்களின் தாய் குறித்து கருத்து கூறியிருப்பது ரொம்பவே வருத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஆட்சியின் செயல்பாடுகளை கேள்வி கேட்கலாம், ஆனால் ஒருவரின் தாயாரை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் சும்மா விடலைங்க. நயினா நாகேந்திரனை ஒரு தெருமுனை பேச்சாளரோடு ஒப்பிட்டு வெளுத்து வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு தேசிய கட்சி மாநில தலைவராக இருக்கிற பேசுகிற பேச்சா இது? ஜனநாயகத்தின் மிக உயரிய இடமான சட்டமன்றத்தை கொச்சைப்படுத்தியும் ஒரு முதலமைச்சரோட தாயாரை பொது வழியில் இழுப்பது அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு சீறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக நட்பு பாராட்டுறாங்களோ அப்படின்னு ஒரு புது அரசியல் பார்வையும் அமைச்சர் ராஜ்மோகன் முன் வச்சிருக்காரு. இப்படி நாலா பக்கத்திலிருந்தும் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் போலீஸ் புகார்களும் கிளம்பின உடனே நயினா நாகேந்திரன் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு. தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரே நாடு பத்திரிகை வெளியீட்டு விழாவின் பொழுது நான் மேடையில் பேசிய பேச்சை திரித்து சித்தரித்து அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள். நான் எந்த விதமான உள்நோக்கத்துடன் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்றும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் தாய் மொழி மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவன் நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மேடை பேச்சு தமிழக அரசியலில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் தன்னுடைய பேச்சை திரித்து சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால்
மற்ற தலைவர்கள் அரசியல் நாகரிகம் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே? அரசியல் தலைவர்கள் மேடைகளில் பேசும்பொழுது குடும்பத்தையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ விமர்சிப்பது சரிதானா? நயினார் நாகேந்திரன் இந்த விளக்கத்தை ஏற்றுக்க முடியுமா? உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.